பாபநாசங்கிற ஊர்ல இருந்து நடந்து போற தொலைவில் தாங்க இந்த அருள்மிகு ராமலிங்க சுவாமி திருக்கோவில் அமைஞ்சிருக்கு. இந்த கோவில்ல தான் 108 லிங்கங்களும் மூலவர்களாக அருள் பாலிக்கிற ஒரு அற்புத தலம். மேற்கு நோக்கிய கோவில்களில் வேண்டுதல் வச்சா உடனே நிறைவேறும்னு சொல்றது ஒரு நம்பிக்கை. இந்த தலத்தில் மேற்கு நோக்கி தான் எல்லா லிங்கங்களுமே அமைஞ்சிருக்கதா சொல்லப்படுது. இங்கே இருக்கிற 108 லிங்கங்களுமே மேற்கு நோக்கி தான் அமைஞ்சிருக்கு. இந்த தலத்தில் ராமலிங்க சுவாமி மூலவராக காட்சியளிக்கிறாருங்க. இந்த கோவிலில் தரிசனம் செஞ்சால் 108 சிவன் கோவில்களை தரிசித்த புண்ணியம் கிடைக்கும்னு சொல்லப்படுது. இந்த தலத்துக்கு கீழ் ராமேஸ்வரம்ங்கிற ஒரு பெயரும் இருக்கான். கோவிலோட முகப்பில் சூரிய தீர்த்தம் ஒன்று அமைஞ்சிருக்கு. அனுமந்தலிங்க சன்னதி கோவிலுக்கு வெளியே இருக்குது. பக்தர்கள் மூலஸ்தனமாக லிங்கத்தை தவிர மற்ற 107 லிங்கங்களுக்கும் தாங்களே பூத்தூவி வழிபடலாமா. ராமர், லட்சுமணர், சீதை மற்றும் ஆஞ்சநேயர் சிவலிங்க பூஜை செய்கிற புடைப்பு சிற்பமாகவும் இங்கே அமைஞ்சிருக்குங்க. ராமாயணத்தோட தொடர்புடைய கோவிலுங்கிறதால பிரகாரத்தில் ஆஞ்சநேயர் சுக்ரீவரை வணங்கியபடி நிற்கிற சிலைகளும் அதிகமாக இருக்குது. பிரகாரத்தில் வள்ளி தெய்வானையோட சுப்பிரமணியர் காட்சியளிக்கிறாருங்க. மேலும் காசி விசாலாட்சி, அன்னபூர்ணின்னு ஒரு சன்னதியிலையும் காலபைரவர், சனீஸ்வரர், சூரிய பகவான் எல்லாரும் மற்றொரு சந்நிதியிலையும் காட்சி தர்றாங்க. எதிர்மறை கிரகங்களான சூரிய பகவானும் சனீஸ்வரரும் அருகருகில் இருக்கிறதால சனிதோஷம் உள்ளவங்க இந்த சந்நிதியில் வழிபட்டா நல்ல பலன் கிடைக்கும்னு சொல்லப்படுது. பொதுவாக சிவன் கோவில்களில் மூலஸ்தனத்தில் ஒரு சிவலிங்கத்தையோ பிரகாரத்தில் பரிவார மூர்த்திகளாக தான் வச்சுருப்பாங்க. மேலும் சில லிங்கங்களை தான் தரிசிக்க முடியும். ஆனால் ஒரே கோவிலில் 108 லிங்கங்களை தரிசிக்கிறது ரொம்பவே சிறப்புங்க. ராமலிங்க சுவாமி சன்னதி விமானம் ராமேஸ்வரர் கோவில் அமைப்பிலையும், அனுமந்தலிங்க சன்னதி விமானம் காசி விஸ்வநாதர் கோவில் அமைப்பிலையும் இருக்கும்னு சொல்லப்படுது. இதனால் காசி ராமேஸ்வரம் செல்ல முடியாதவங்க இங்கே வந்து வழிபடலாம். சிவன் சன்னதி எதிர நந்தி மட்டும்தான் இருக்கும். ஆனால் இங்கே நந்தியோட காமதேனு பசுவும் இருக்குதுங்க. காமதேனு சிலை கழுத்தில் சலங்கைகள் அணிஞ்சு சிவனை நேராக பார்த்துக்கிட்டு இருக்கிறபடி அமைக்கப்பட்டிருக்கு. இந்த கோவிலில் தங்களோட வேண்டுதல்கள் நிறைவேறினதுக்கப்புறம் பக்தர்கள் சுவாமிக்கு தேன், பால் கொண்டு அபிஷேக ஆராதனைகள் செஞ்சும் வஸ்திரம் அணிவிச்சும் நேர்த்திக்கடனை செலுத்திட்டு வர்றாங்க. உங்களுக்கு இந்த கோவிலை பற்றி தெரியுமா? நீங்கள் இந்த கோவிலுக்கு போயிருக்கீங்களா? அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.